ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சவுதியில் தமாமில் ஒரு அட்வென்ச்சர் வேர்ல்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, நானும் உள்ளே இது வரைக்கும் போனது கிடையாது. உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் என்ட்ரன்ஸில் போகும்போதே இது வந்து ட்ராகன் ப்ளே அந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இதோட டெக்கரேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், மஷ்ரூம் டைப்ஸு. அப்புறம் இது வந்து ரயில்வே ட்ராக் மாதிரி கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ப்ளே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ப்ளே ஏரியா இந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்காங்க. விளையாடிட்டு நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ளே ஸ்டேஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. பாருங்கள், கிட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வந்து அடல்ட்ஸும் வந்து விளையாடலாம். நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ப்ளே ஏரியாஸ் வந்து ஏரியாஸ் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து இங்கே போயிருக்கிறது ஒரு ஆஃப்டர்நூன் டைம். வெளியே செம்ம வெயிலாக இருக்குது. உங்களுக்கு வெளியே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ வெயில் அடிக்குது. உள்ளுக்குள்ளே வந்து இப்போ தான் கொஞ்சம் கிட்ஸு எல்லாம் வராங்க. இனி தான் எல்லாமே ஈவினிங் டைம் தான் இந்த ப்ளே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. அவங்களோட ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்குது. அண்டு ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஒரு ப்ளே ஏரியாவாக இருக்கும். கார் ரேஸ் மாதிரி எல்லாம் கிட்ஸுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இந்த ட்ராக் எல்லாம் போட்டு நிறைய இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அந்த டிக்கெட்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை கலெக்ட் பண்ணி அந்த டிக்கெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருக்கிறது தான் வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து கிஃப்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து நிறைய அந்த கேம் இந்த கேம்னால் நிறைய விளையாடுவாங்க. அப்படி அப்புறம் வந்து ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது. டிக்கெட்ஸ்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 300 ரியால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 300 ரியால்ஸ்னால் அபவ் 6000 நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு இருக்கும். அதில் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 700 ரியால்ஸுக்கு வந்து நம்ம விளையாடிக்கிடலாம். அந்த மாதிரி இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் வந்து இது வரைக்கும் நான் இங்கே வந்ததில்லை. இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவினிங் ஆனதும் கேம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இதில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த அட்வென்ச்சர் வேர்ல்டு பார்த்தாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமாமில் ஃபேமிலியாக இருக்கிறவங்க இங்கே வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதோடைய லொக்கேஷன் வேணும்னு உள்ளவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.